கர்ணனுக்கு தெரியாதா என்ன வேணும்னு? அந்த கண்ணபரமாத்மா மகாவிஷ்ணு அவதாரத்தில் கேட்டபோது, உன்னை இப்படி பார்த்துட்டேனே, இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த வடிவத்தை பார்க்க அவன் சாகுறான், செத்து வைகுண்டம் வர்றான், காட்டில் போய் தவம் இருக்கான். நான் 2 கண்ணில் உயிரோடு இருக்கப்ப நினைவு இருக்கப்பவே பார்த்துக்கிட்டேன். யார் என்ன வேணும்? இல்லைப்பா கேளு, என்ன கேளுங்கிறாரு மகாவிஷ்ணு. சரி, நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, யாராவது என் வீட்டுக்கு இல்லைன்னு சொன்னால் பதிலுக்கு நானும் இல்லைன்னு சொல்லாத மனதை கொடுனார். மனசை கொடு. இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும். நம்மளோட பணம் இல்லைன்னு இல்லைங்க, 10 ரூபா போடலாமான்னு யோசிப்போம், 5 ரூபா போட்டேன்னு சிந்திப்போம், போடாட்டி என்ன அப்படின்னு முடிவு பண்ணுவோம். இவ்வளோதான். இது மூணும் நம்ம மனசு நினைக்கும். அதனால் ஆடும் திருகை அரை சுற்று வரும் முன்னே ஓடும் எண்ணம் 1 கோடிம்பாங்க. இது ஒரு பழமொழிங்க. திருகைன்னா என்னன்னு தெரியாது, இப்போ என்ன பண்ணுறது, கிரைண்டரே தெரியாது. முந்தியெல்லாம் உரல், அம்மி. அதில் உரலில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, உரல் இருக்கும், அந்த குழவி சுத்தம், அது பழசு. அதை அப்படியே மாற்றினாங்க கிரைண்டரு. குழவி அது பாட்டுக்கு இருக்கு, உரல் சுற்றுது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான செல்வத்தை அள்ளி கொடுத்து எல்லாருக்கும் நல்ல செய்தியை சொல்லுங்க. ஒருத்தர் அன்னதானம் பண்ணுவார், சாப்பாடு. ஒருத்தர் தண்ணீர் பந்தல் வைப்பார். மாரியப்பன் ஐயா போன்றவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஞானதானம் பண்ணுறாங்க. எங்களை வரவழைச்சி என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை சொல்லுங்க.